ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் எங்களோட ட்ரீம் சேனலான டெய்லி ட்ரீம்ஸ் சேனலுக்கு ரொம்பவே ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது டெக்ஸஸில் இருக்க ஹூஸ்டன் ஸ்பேஸ் சென்டர் தாங்க. இந்த வீடியோவில் எங்களோட இந்த ட்ரிப் மெமரிஸ் மட்டும் இல்லைங்க, அந்த பிளேஸோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபன்ஸையும் உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நீங்கள் பார்க்குறது தான் ஸ்பேஸ் சென்டர் ஹூஸ்டன் அப்படிங்கிற என்ட்ரிங்க. நாங்கள் போனது ஒரு நல்ல சன்னி டே. என்ட்ரன்ஸ் ரொம்பவே அழகாக பிரைட்டாக அங்கே இருக்க அந்த இதோட விசிட்டர் சென்டர் அப்படிங்கிற ஒரு டிஸ்பிளேயோட அந்த இடத்துல வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த என்ட்ரன்ஸ் ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிளாக தாங்க இருந்துச்சு. டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் உள்ளே அப்படியே க்யூவில் நின்று போகணும். ஒன்ஸ் என்ட்ரு ஆன உடனே அந்த இடம் அப்படியே கொஞ்சமாக டார்க் மோடுக்கு மாறும். இந்த இடம் எதுக்காக அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த இடம் ஃபுல்லாகவே கொஞ்சம் டார்க் மோட்லேயே தான் மெயின்டைன் ஆகும். இதை வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் கேலரி அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இதில் என்ன ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ரோபோனாட்ஸோட எக்ஸிபிட், அதாவது அங்கே என்னென்ன இது பண்ணுவாங்க, ரோபோனாட்ஸ் யூஸ் பண்ணி என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க, அப்புறம் அதோட ஒரு டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. அதே இன்ட்ராக்டிவ் ஷோஸ் மாதிரிலாம் பண்ணாங்க. இந்த ஸ்பேஸில் எந்த மாதிரி லைஃப் இருக்கும் அப்படிங்கிற ப்ரெசன்டேஷன்ஸ் அங்கே ஓடிட்டு இருந்துச்சு. ப்ளஸ் வந்து 4K வீடியோ டிஸ்பிளேவும் அங்கே நிறையா இருந்துச்சுங்க. ஸ்டன்னிங். அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓ, இப்படிலாம் இருக்குமா, இந்த மாதிரிலாம் ஸ்பேஸில் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான நிறைய வீடியோஸும் அங்கே டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் வந்து போயிட்டு வெறும் அந்த திங்ஸ் மட்டும் பார்க்குறது இல்லாமல் கீழேயே வந்து நம்மளுக்கு அந்த ஒவ்வொரு இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வீடியோவும் அங்கே ரன் ஆகிட்டு இருந்தது. இது வந்து ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓ, இந்தந்த விஷயம் அங்கே இருந்திருக்கு, இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கன்னு அப்சர்வ் பண்ணுறதுக்கு. இது இல்லாமல் அங்கே வந்து மூன் வாக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு இமர்சிவ் ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அதை வந்து டாம் ஹேங்க்ஸ் அப்படிங்கிறவர் வந்து நம்மளுக்கு நரேட் பண்ணுவார். அது ஒரு மல்டி ஸ்க்ரீன் ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் அங்கே காமிச்சிட்டே இருந்தாங்க. அது வந்து எப்படின்னா, நம்மளே வந்து மூனில் வாக் பண்ணி போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபீலை கொடுக்குற அளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுங்க. ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, மிஷன் மார்ஸ் எக்ஸிபிட், ஸ்டார்ஷிப் கேலரி, இண்டிபெண்டன்ஸ் பிளாசா, இதெல்லாமே இந்த ட்ரிப்போட ஹைலைட்ஸுங்க. இதில் மிஷன் மார்ஸ் எக்ஸிபிட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஓரியன் கேப்சூல் சிமுலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நடக்கிறது அந்த சிமுலேஷன் வந்து எப்படி அந்த ரெட் பிளானெட்டில் லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான சிமுலேஷன்லாம் அங்கே அப்படி காமிச்சிட்டே இருந்தாங்க. ப்ளஸ் வந்து மார்ஸ் ராக்கை நம்மளே எக்ஸிபிட் பண்ணுற மாதிரி, அதை போய் எக்ஸாமின் பண்ணுற மாதிரிலாம் நம்மளுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கங்க. SLS ராக்கெட் மாடலும் அவங்க டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டார்ஷிப் கேலரி அப்படிங்கிறதுல அப்போலோ 17 கமாண்ட் மாடியூல், மெர்க்குரி 9, ஜெமினி 5 இந்த மாதிரி நிறையா இருந்துச்சுங்க. ப்ளஸ் லூனார் சாம்பிள் வால்ட் அப்படிங்கிறதும் அங்கே இருந்துச்சு. எப்படி வந்து ஹோம் டு மூன் ராக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்படி அதை டச் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு ரேர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே எங்களுக்கு அது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த இண்டிபெண்டன்ஸ் பிளாசா அப்படிங்கிற இடத்துல வந்து எல்லாருமே விசிட்டர்ஸே வந்து போய் ஒரு ஃபுல் ஸ்கேல் ஸ்பேஸ் ஷட்டில் ரெப்ளிகாவை பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லைங்க, அதுக்குள்ளே போய் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான் உள்ளே போய் நடந்து அங்கே எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க, அந்த மிஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி கேரி பண்ணியிருந்தாங்க, அதை இது எல்லாமே அங்கே எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட கொடுக்கப்பட்டிருந்துச்சுங்க. ப்ளஸ் வந்து கிட்ஸ் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குற மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ளே இருந்துச்சு. இந்த இடத்த நாங்கள் ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக என்ஜாய் பண்ணோம்.
அந்த ஃபுல் ஸ்கேல் ஸ்பேஸ் ஷட்டில் ரெப்ளிகா அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஜைஜாண்டிக்காக ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எப்படி ஒரு ஆஸ்ட்ரோனட்ஸோட ஸ்பேஸ் மிஷன் இருக்கும், அவங்க அந்த லைஃப்பை எப்படி கேரி பண்ணுறாங்க, அவங்களோட உள்ளே இருக்க ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் ரொம்பவே தத்ரூபமாக அங்கே சிலைகள் இருந்த மாதிரி, உண்மையாகவே அது மனுஷங்கன்னு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு நினச்சோம். அது வந்து ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு எங்களுக்கு அதை பார்க்கும்போது. எப்படி நம்மளோட நார்மல் லைஃப்லேருந்து அவங்க லைஃப் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவங்க நம்ம நாட்டுக்காக இந்த மாதிரிலாம் எப்படி பண்ணுறாங்க ஒரு விஷயத்த அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்க முடிஞ்சதுங்க. ஃபைனலாக நாங்கள் போனது நாசா ட்ராம் டூருங்க. இந்த ட்ராம் டூர் வந்து ரொம்பவே எங்கள் லைஃப்பில் நாங்கள் மறக்க முடியாத ஒரு விஷயம்னு சொல்லுவோம். ஏன்னா அங்கே நடந்த ஹிஸ்டாரிக் மிஷன் கண்ட்ரோல் அதெல்லாமே வந்து அந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. அந்த எப்படி வந்து நாசா அந்த அப்போலோ மிஷன்ஸை கேரி பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து அந்த ரூம்லேருந்து எங்களால் விட்னஸ் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் ஆஸ்ட்ரோனட்ஸோட ட்ரைனிங் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், ராக்கெட் பார்க் அப்படின்னு சொல்கிற இடமா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே ரொம்பவே நாங்கள் என்ஜாய் பண்ணோம். எங்களோட ட்ரிப் இந்த இடத்தோடையே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோன்னு சொல்லலாம். சூப்பரான ஒரு டேவாக இருந்துச்சு இந்த ட்ரிப் எங்களுக்கு. எங்களோட இந்த ஸ்பேஸ் சென்டர் ட்ரிப்போட மெமரிஸை உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் போன ட்ரிப்போட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் அழகான மெமரிஸோடு உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.